அவர் என்ன தானுக்கு வந்து இருந்துட்டு அஜித் படத்தை வசூல் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அஜித்துக்கு சண்டையா என்ன? அவருக்கு ஒரு மஞ்சள் வசூல் வந்து இருந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அதனுடைய கண்டென்ட் வேற ஸ்டைலாக அது எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டைட்லையும் பிடிச்சது. தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் இந்த படம் 1000 கோடி பண்ணியிருக்கிறோம்னா 500 கோடிக்கு விற்றுருக்கிறோம்லா. இதெல்லாம் வந்து என்ன தான் சொல்ல பாருங்க, யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் எழுத வச்சுக்கிட்டு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. சார், இப்போ ஒரு விஷயத்தை கேட்க முற்படுற, இப்போ ரீரிலீஸ் படங்கள் இது வந்து காலங்காலமாக எப்போ பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று அந்த நடிகருடைய பிறந்தநாளுக்கு பண்ணுவாங்க, இல்லைன்னா ட்ரையாக இருக்குது அந்த மாதமே படங்கள் எதுவும் பெருசாக இல்லை, அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு பழைய பிளாக் பஸ்டர் படங்களை தான் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட்டு. சமீபத்தில் வந்து ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுடைய சச்சின் திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. என்ன சார் திடீர் காரணம் வந்து அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு? ஒன்று. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒரு திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் போது அந்த படத்தை பண்ணுறாங்க, அதனுடைய வசூலை தடுக்கிறதுக்காக கூட சில பேர் விமர்சனம் இருக்கிறாங்க. யாரும் யாருடைய வசூலையும் தடுக்க முடியாது. அவர் அந்த டைமில் ஆனுவல் லீவ் இருந்தது, ஸ்கூல் எல்லாம் லீவு. அந்த லீவில் டைமில் ரிலீஸ் பண்ணோம்னா படம் ரீரிலீஸ் பெட்டராக போகும்னு சொல்லி பண்ணார். அவர் என்ன தானுக்கு வந்து இருந்துட்டு அஜித் படத்தை வசூல் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு அஜித்துக்கு சண்டையா என்ன? அவருக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா தேவையில்லாமல் இந்த பத்திரிகைகளில் மீடியாலையும் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டக்கூடிய மாதிரி விஷயங்களாக வந்து எழுதுறீங்களோ ஒழிய அப்படியெல்லாம் எந்த தயாரிப்பில் நினைக்கவே மாட்டாங்க. ஒரு படம் ஓடிட்டுருக்கு, அந்த படத்தின வசூல் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தானு படத்தில் அந்த படத்தை படத்தில் ரிலீஸ் பண்ணும்போது மெயினாக சொன்னதே இதுதான் சொன்னார், சார் லீவில் ரிலீஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் பண்ணார் ஒழிய அந்த படத்தை குட் பேட் அக்டிவிட்டி வசூலை குறைக்கணும்னு ஒரு நாளும் யாரும் நினைக்கவே மாட்டாங்க. சார், ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எடுத்தார். என்னென்னா, தானு அவர்களுடைய எக்ஸ்தல பதிவை எடுத்திருக்காரு. அந்த அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து மார்ச் வெளியீடு தான் சொல்லியிருந்தார். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய இந்த இண்டஸ்ட்ரி டாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பட வெளியாகிறது முன்னாடி ஒரு ரிப்போர்ட், இந்த சென்சார் ரிப்போர்ட் இல்லை காது வாயில் அந்த செய்திகளை வச்சு அந்த படம் பெரிய வசூல் ரீதியாக ஹிட் ஆகுன்னு தெரிஞ்ச உடனே தானு அவர்கள் வந்து 18ஆம் தேதி மாற்றிட்டார். ஏன்னா 10ஆம் தேதி குட் பேட் ரிலீஸ், 18ஆம் தேதி சச்சின் ரிலீஸ். சரி, சச்சின் திரைப்படம் அன்றே வந்து சுமாராக தான் போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி ஓடாத படம் இன்றைக்கி ஏன் ஓடுது அப்படின்ற மாதிரி அவர் ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு தேட்டர்லேயும் 50 டிக்கெட்டு 100 டிக்கெட்டு பல்காக புக் ஆகிருக்கு. எல்லாமே ஆன்லைனில் தான் புக் ஆகிருக்கு. கவுண்டரில் டிக்கெட் வந்து யாருமே அந்த படத்துக்கு வாங்கன்னு சொல்லி வாங்கவே இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இது வந்து ஏதோ ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து மாதிரி தான் சார் நிலவுது. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நான் தான் திருப்பி ஒரே பதிலை தான் சொல்லணும். மெட்ராஸ் சிட்டியில் என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் வேறு எங்கே? இப்போ கோயம்புத்தூர், நான் எந்த இடத்துல திருப்பூரில் படம் போட்டேன், கோயம்புத்தூரில் படம் போட்டிருக்கோம், ஒரு சத்தியமங்கலத்தில் படம் போட்டிருக்கோம். ஒரு டிக்கெட் யாராவது வாங்கியிருக்காங்களா? ஒன்லி ஆடியன்ஸ் வந்து எல்லோரும் உள்ள வந்து உட்காந்து படம் பார்த்தாங்க. சென்னையில் மாத்திரம்தான் இந்த மாதிரி நடைமுறைகளே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு பூரா இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்று. ரெண்டாவது, குட் பேட் அக்டிவிட்டி வசூலை குறைச்சதுனால தானுக்கு என்ன லாபம் வருது? அதனால் அது அஜித் படம், இது விஜய் படம். இது விஜய் ஆடியன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க, அது அஜித் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பொதுமக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அவங்களுக்கு பிடிச்ச படம் பார்த்து, நீங்கள் சச்சினில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டைமில் அந்த படத்துக்கு கூட சந்திரமுகி வந்தது, அதெல்லாம் மறந்துட்டீங்க. அது ஒரு பெரிய மெகா ஹிட் ஆனங்காட்டி சச்சின் படத்தில் அன்றைக்கி தேதிக்கு வசூல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 3 படம் வந்தது, சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, சச்சின், 3மே ரிலீஸ் ஆச்சு. சந்திரமுகனுடைய மெகா ஹிட் ரிலீஸில் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் சச்சினுடைய பாடலெல்லாம் ரொம்ப பிரமாமல் இருந்தது, வடிவேல் காமெடி நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்தாங்களே ஒழிய வேறு ஒரு காரணம் கிடையாது. குட் பேட் அக்டிவிட்டி போகக்கூடாது, சச்சின் போய் ரிலீஸ் பண்ணோம்னா குட் பேட் அக்டிவிட்டி வசூல் அறிஞ்சு போயிடும். இதெல்லாம் அதான் திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பத்திரிகைகளாகட்டும், தொலைக்காட்சி நிறுவனமாகட்டும், இந்த மாதிரி ஊடக நண்பர்களாகட்டும், உங்களுக்கு வேலையே நினைச்சு போட்டுட்டுனா யாருக்கு யாரை சிண்டை முடிச்சு விடலாம். இதான் உங்கள் வேலையை. நீங்கள் நேர்மையாகவே கேள்வி கேட்குறது கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்வி, நான் தான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு போட்டுட்டுனா குட் பேட் அக்லி வசூல் ஆகிட்டு இருக்குது. இப்போ தானு மார்ஜில் போடுறாரு. என்ன நினைக்காங்க? நாங்களே சொல்லியிருப்போம், தியேட்டருக்கார கடை கூட சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணால், சார் இந்த தடவை ஏப்ரல் மேலே படங்களே பெருசாக கிடையாது, நீங்கள் எக்ஸாம் டைம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்களே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்போம். இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். சும்மா அவர் என்னமோ தானு வந்து அஜித்துக்கு தானுக்கு தகராறா? அவர் சொத்து வேறு ஏதாவது பிடிங்கிட்டார்? அதாவது நீங்கள் அதாவது உங்களுக்கு எழுதுறதுக்கு தான் மேட்டர் வேணும். உடனே தானு இப்படி பண்ணிட்டாரு, அவன் தானு உடனே விஜய், இப்போ விஜய் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு, தானு என்ன விஜய் போய் கால் ஷீட் கேட்க போகிறாருங்கிறீங்களா? என்ன எதுக்காக இந்த கேள்வி கேட்க முற்பண்ணேன் சார்? இந்த சச்சின் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தான் பகவதின்னு ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல. சென்னையில் சில திரையரங்கில் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் வந்து பார்க்க ஆளே இல்லைன்ட்டு ஷோ கூட போடலை. என்னுடைய மல்டிப்ளெக்ஸ் கூட ஷோ போடல, மொத்தமே 8 டிக்கெட் தான் விற்றுச்சு, நாங்கள் ஷோ போடலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சமீபத்தில் விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 5-6 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
எதுவுமே பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சச்சினுடைய மெகா பிளாக் பஸ்டர் படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படங்கள்லாம் மட்டும் இந்த மாதிரி கூட்டங்கள் வரவே இல்லையா சார்? என்ன காரணம்? அதுக்கு தான் இந்த முரண்பாடு. நான் தான் போய் சொன்னேன்ல, ரீரிலீஸ் பண்ணால் கூட நல்ல படமாக இருந்தால் தான் ஓடும், மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். சச்சின் இந்த தடவை ஓடுறதுக்கு ஒரே காரணம் அது பாட்டு பூரா ஹிட்டாக இருந்தது. அப்போது அதே மாதிரி காமெடி நல்லா இருந்தது. அதனால தான் இந்த தடவை படம் ஓடிச்ச ஒழிய, ரொம்ப லாங் பேக்கு அப்புறம் வந்தங்காட்டி ஓடிச்ச ஒழிய வேறு ஒரு காரணம் கிடையாது. பகவதி ஆகட்டும், இன்னொரு படமாகட்டும், அந்த படம் ஓல்டிங்ஸ் போட்டுட்டுனா இப்போ கில்லி ஓடிச்சு ஒரு படம். அதே வந்து நடிகரோட இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஓட மாட்டேங்க. இப்போ பகவதி நீங்களே சொல்கிறீங்க ஓட மாட்டேங்கன்னு சொல்லி. இது வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா ரீரிலீஸ் படத்தில் அவங்க செலக்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க மக்கள். தமிழகத்தில் ஒரு படம் வெளியிடுறாங்கன்னா ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளெக்ஸுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் ஏன் இந்த கேள்வி கேட்க முற்படுறேன்னா, மல்டிப்ளெக்ஸில் எப்படி பார்த்தாலும் வந்து ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அந்த மல்டிப்ளெக்ஸை பார்க்கறதுக்காகவே ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, படம் பார்க்குறாங்க, ரைட்டு. இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் தேட்டரில் வந்து பெரும்பாலும் வந்து இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனை விட மல்டிப்ளெக்ஸ் தான் இப்போ ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. ஆனால் மல்டிப்ளெக்ஸுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு விதத்தில் இருக்குது. சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன், அதாவது கூட்டம் அந்த மல்டிப்ளெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனுக்கு கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இது கேட்க வேண்டிய இடம் தயாரிப்பாளர்கள். நீங்கள் எங்ககிட்ட கேட்குறீங்க, நாங்கள் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, டேம்ஸ் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரே டேம்ஸ் போட்டு கொடுங்க, நாங்கள் தான் போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் அடுத்தாப்புல யாராவது தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேளுங்க. இல்லை சார், நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ ஒரு 70% வர தேட்டருக்கு ஒரு 100 ரூபா கேட்குறாங்க, 100% வர தேட்டருக்கு 70 ரூபா தான் கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி தானே சார் இருக்குது. அதுதான் இப்போ சொல்கிறேன்னு திருப்பியும் நாங்கள் இது காலங்காலமாக போராடிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே டைம்ஸ் போட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இது வந்து தயாரிப்பாளர் யாராவது இன்டர்வியூ பண்ணும்போது கேளுங்க இந்த கேள்வி அவங்ககிட்ட. சார், தக் லைஃப் திரைப்படம் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், இந்த படத்தை வந்து நான் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பண்ண விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் கூட அடுத்தடுத்து வர தயாரிப்பாளர்கள் வந்து இது முன்னுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ அதாவது நாங்களே மொத்தமாக அந்த மாதிரி பண்ணணும் தான் போராடிட்டு இருக்கு இந்த 6 மாதமாக. விரைவில் அதில் மீட்டிங்கெல்லாம் வச்சுருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக அந்த 8 வாரத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துவோம். சார், சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் இது வரைக்குமே பிஸ்னஸ் ஆகிருக்கு அந்த படம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவோட அச்சீவ்மெண்ட் அந்த 1000 கோடி வசூல் அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமாகுமா அந்த திரைப்படத்துக்கு? இதெல்லாம் வந்து என்ன தான் சொல்ல பாருங்க, யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பத்திரிகையாளர் எழுத வச்சுக்கிட்டு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் இந்த படம் 1000 கோடி பண்ணியிருக்கிறோம்னா 500 கோடிக்கு விற்றுருக்கிறோம்களா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கூலி 500 கோடிக்கு விற்றுருக்கேன்னு நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்கு கொடுங்க பார்க்கலாம். எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். எப்படின்னா உங்களுக்கு எப்படின்னு அதான் சொல்ல பாருங்க, உங்களுக்கு பொழுதுபோலின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு முடிவு பண்ணிடுறீங்க. அதெல்லாம் இதில் ஒரு கேள்வி 1000 கோடி வச்சு எப்படி தெரியாது? படம் ரிலீஸ் ஆகி போனே விற்றுனா தான் தெரியும். அதுவும் தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். எங்ககிட்ட தெரியாத ஒரு கேள்வி கொண்டு முன்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், பதில் சொல்லுங்கள் சார், நான் என்னத்தை பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒரு மஞ்சுமில் பாய்ஸ்னு ஒரு திரைப்படம், அது தமிழகத்தில் கர்நாடகா கேரளாவில் வந்து சக்கப்போடு போடுச்சு அந்த படம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம தமிழ் படங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் இங்கே பெரிய அளவில் ஹிட் அடித்தா கூட மதர் ஸ்டேட்களில் ஏன் சார் நம்ம அந்த மாதிரி ஒரு இது கொடுக்க மாட்டேங்குது? அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஏன் இப்போ லப்பர் வந்து கேரளாவோட சூப்பராக தான் போச்சு சார். நம்ம இப்போ மஞ்சுமல் பாய்ஸோட வசூல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு சார். நீங்கள் ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் வசூல் இன்னொரு ரப்பர் பந்தாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு மஞ்சுமல் பாய்ஸுடைய வசூல் வந்து இருந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அதோடைய கண்டென்ட் வேறு ஸ்டைலாக அது எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டைட்லையும் பிடிச்சது ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த படம் ஏன் ஓடலைங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்கிட்ட பதில். ஒரு மலையாள படமாக இருக்கட்டும், ஒரு கன்னட படம் காந்தாரா கூட எடுத்துங்களா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து வசூல் ரீதியாக அவ்வளோ தேட்டர்ஸ். இந்த மாதிரி 100 படம் கேரளாவில் ஓடி இருக்குது தமிழ் படம், 100 படம் ஆந்திராவில் ஓடி இருக்குது தமிழ் படம், 100 படம் கர்நாடகா ஓடி இருக்குது. என்னால் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே கொண்டு வந்து தர்றேன். இந்த மாதிரி ஓடி இருக்குது எல்லா மொழியிலையும். தமிழ் படங்கள் எல்லா மொழியிலையும் எல்லா ஊர்லேயும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஈவன் பாம்பேயில் கூட தமிழ் படம் நிறைய நல்ல ஓடி இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இங்கே ஓடலைங்கிற வார்த்தை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. தமிழ் படங்கள் அங்கே நிறையா போயிருக்குது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம இவருடைய நம்ம விஜய் ஆண்டனுடைய பிச்சைக்காரன் 2, பிச்சைக்காரன் 1 மெகா ஹிட் ஆந்திராவில். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்களா? பிச்சைக்காரன் 1 மெகா ஹிட் ஆச்சே, ஏன் அடுத்த படமெல்லாம் ஆகலை? இப்படி தான் கேட்பீங்க நீங்கள். இது பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் சார், கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன், நீங்கள் சமீபத்தில் கூட அவர் படைத்தலைவன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு இயக்குனர் போட்டு படம் பண்ணலாமே, ஏன் வந்து அவங்கக்கிட்ட இல்லாத பணமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஜாம்பவான் கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவுக்கு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய மகன் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஏன் படம் நடிக்கணும், ஒரு நல்ல கதைகள் கேட்டு நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களா? இந்த படத்தை பார்த்தீங்களா நீங்கள்? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த்கிட்டையும் சுதீஷ் சார்கிட்டையும் கேட்கணும். நீங்கள் எங்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஏன் படம் எடுக்கல, அவங்ககிட்ட பணம் இருக்குதுலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னத்தை பதில் சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய்
இல்லை சார், நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து? சார் ஜென்ரலாக நான் வந்து இப்போ சமீபத்தில் படங்கள் பெருசாக போக முடியறதில்ல. ஏஜ் ஆகிடுச்சு. நம்ம வந்து பெருசாக வந்து தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்குறதோ இல்லை உட்காந்து பார்க்குறதோ இல்லை. அந்த படம் மட்டும் இல்லை, நிறைய படம் நான் சமீபத்தில் பார்க்கல. அதனால் அந்த படம் நான் பார்க்கல. சார் சமீபத்தில் உங்கள் பேட்டி ஒரு சேனலில் கொடுத்துருந்தீங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அதனால் வந்து தனுஷும் சிம்பு கூட எங்களுக்கு அதே சம்பளம் கொடுங்கன்னு இறங்குறாங்க. இவங்க யாரும் கதைக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, நல்ல படத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து இன்னமும் இந்த போட்டிகள் நிலவுதுன்னு நினைக்கிறீங்களா? சார் சினிமாவில் காலங்காலமாக அந்த போட்டி இருக்க தான் செய்யும். அது எப்பவுமே இருக்கும். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே ஆகட்டும், ரஜினி கமல் காலத்திலே ஆகட்டும், விஜய் அஜித் காலத்திலே ஆகட்டும், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் படம் வந்துன்னா அதை விட நம்ம படம் பெட்டராக வச்சுருப்போம். அது நல்ல ஆரோக்கியமான போட்டி தான். அதை விட நம்ம பெட்டர் படம் கொடுக்கணும், அதை விட நல்லபடியாக நம்மளோட வசூல் ஆகணும் அப்படிங்கிறது ஆரோக்கியமான போட்டி. அந்த போட்டி 50-100 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்குது. சார் இந்தியன் 3 வந்து ஓடிடியில் வெளியாகுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது சார். நான் தான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, இந்த யுகமான கேள்விகள் நீங்கள் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க சார். நீங்கள் கடந்த இன்டர்வியூ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, இந்த கிடப்பில் இருக்கிற படம்லாம் எடுத்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ 2-3 படத்துக்கு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டருக்கு வந்து எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த படம் மதகஜராஜ் அப்படின்னா நெகட்டிவ் ரைட்ஸ் யார்கிட்டையும் பிளட்ஜிங் இல்லை. அதனால் எங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. இப்போ மற்ற படங்கள்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டருக்கு பெரிய பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை யார் செட்டில் பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி ஓடிடி வியாபாரம் கிடையாது, சேட்டலைட் வியாபாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது யார் செட்டில் பண்ணுறது? அதனால தான் என்னால் செய்ய முடியல. எல்லாருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, இந்த துருவ நட்சத்திரம் படம் என்ன தான் சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு நான் வந்து கௌதம் பைசான் ஒரு டைம் வாங்கி தரவங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். சார் நான் ரெடி சார். உங்களுக்கு நீ எல்லாம் சொல்ல மாட்டேன். சார் இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.